உலக மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. சமீபத்தில் தான் நம்ம உலக மகளிர் தினத்தை இந்த வருஷத்தில் கொண்டாடினோம். பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு தரப்பட்ட மக்களும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மார்ச் 8ஆம் தேதி எதனால் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான வரலாற்று பின்னணி சொல்கிறாங்க. ஒன்று, 1917ஆம் ஆண்டு நடந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்போ அதில் பங்கேற்ற மகளிருடைய பங்கெடுப்பை போற்றக்கூடிய விதமாக அப்போது இருந்த ரஷ்யன் பிரசிடெண்ட் விளாடிமிர் லெனின் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவதை ஆரம்பித்ததா ஒரு வரலாறு இருக்கின்றது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் பெண்களுக்கு செய்யக்கூடிய வேலைக்கு சரியான ஊதியம் ஆண்களுக்கு நிகராக பெறப்பட்டு அதை கொண்டாடுவதற்காக ஒரு பெரிய பேரணியை நடத்திய அந்த நாளை நினைவு கூறக்கூடிய வகையாக இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது என்றும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது. இது உலக அளவில் மகளிர் தினம் கொண்டாடத்திற்கான ஒரு வரலாற்று பின்னணி. இப்போ இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் மகளிர் தினம் அப்படின்ட்டு கொண்டாடணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் 8 விட ஜூலை 26 இது மிக முக்கியமான நாள், மிக பொருத்தமான நாள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதனுடைய வரலாற்று பின்னணி எதுக்காக ஜூலை 26 இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தென்னிந்தியாவில், குறிப்பாக கன்னியாகுமரி, திருவாங்கூர் பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள், பணியேறக்கூடிய நாடார் சமுதாயத்தினர், தாழ்த்தப்பட்ட மற்ற ஜாதியினர், 18 வகையான ஜாதியினர், அந்த ஜாதியினைச் சேர்ந்த பெண்கள் மிகவும் கீழ்த்தரமாக நடத்தப்பட்ட வரலாறு நமக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். திருவிதாங்கூர் மன்னர்கள் ஆட்சி செய்த அந்த ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு கொடுமை அது. அதாவது ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஆண்கள் முன்பு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பெண்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைக்கக்கூடிய உரிமை இல்லாத ஒரு காலகட்டம் அது. அவ்வாறு மார்பு சேலையை அணிந்து சென்றால் அவர்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட, தண்டிக்கப்பட்ட ஒரு மிக கொடூரமான ஒரு சூழல் இருந்த நேரம் அது. 1813 அதற்கான அதை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகின்றது. ஆங்கிலேய அரசினுடைய பிரதிநிதிகள் ஒரு முன்னெடுப்பை எடுக்கின்றார்கள். அதுவும் உடனடியாக தடைபட்டு விடுகின்றது. அதில் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய அந்த பெண்கள் ஓரளவு உரிமை பெற்றார்கள். இருப்பினும் முழுமையான உரிமை பெறப்படவில்லை. 1822 நங்கேலி என்ற ஒரு ஊர், அங்கே நடந்த ஒரு போராட்டத்தில் ஒரு பெண்மணி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்மணி, மார்பு சேலை அணிவதற்காக வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து உயிர் தியாகம் செய்த அந்த நாளிலிருந்து போராட்டம் வெடிக்கின்றது. அடுத்த 2 வருடங்களுக்கு தொடர்ந்து இந்த போராட்டம் நீடிக்கின்றது. பின்பு எந்த போராட்டமும் ஒரு ஒரு சிறு இடைவெளி வருவது போல அந்த போராட்டத்தின் தீவிரம் கொஞ்சம் குறைந்து ஒரு இடைவெளி வருகின்றது. எகெயின் 1827 to 29 திரும்பவும் அந்த போராட்டம் வலுப்பெறுகின்றது. திரும்பவும் அந்த போராட்டத்தில் ஒரு சுணக்கம் ஏற்படுகின்றது. கடைசியாக இந்த தொடர் போராட்டத்தின் பலனாக 1859, அதாவது 1857 நமக்கெல்லாம் தெரியும், முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்கிறோம், சிப்பாய் கழகம் என்றும் சொல்கின்றோம். முதல் இந்திய சுதந்திர போர் முடிந்து 2 ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கின்றது. சொல்லப்போனால் 1857 முதல் இந்திய சுதந்திர போருக்கு பின்பு 1858 வந்த விக்டோரியா மகாராணியினுடைய பிரகடனத்தில் ஆங்கில அரசு இந்தியாவில் உள்ள மத நம்பிக்கைகளில், சமூக கட்டுப்பாடுகளில் தலையிடக்கூடாது என்ற ஒரு சரத்தையும் அதில் சேர்த்திருந்த போதிலும், ஒரு வருடத்திற்குள் நம்முடைய பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக 1859 ஜூலை 26ஆம் தேதி இந்த கொடுமையான ஒரு பழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில்
திருவிதாங்கூர் மகாராஜாவினுடைய ஒரு பிரகடனம் நிலைக்கு வந்தது. அந்த பிரகடனத்தின் அடிப்படையில் இந்த பெண்கள் மார்பு சேலை அணியக்கூடாது என்ற அந்த தடை நீக்கப்பட்டு உடை விஷயத்தில் பெண்களுக்கு இருந்த தடை ஒரு 90% ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொல்லலாம். ஆனால் முழுமையாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்தது 1910க்கு மேல்தான் அந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு வந்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த போராட்டத்தில் பெண்கள் முன்னின்று நடத்திய இந்த போராட்டத்தில் பல சமூக சிந்தனையாளர்கள் கலந்து கொண்டார்கள். முத்துக்குட்டி ஐயா என்று சொல்லக்கூடிய வைகுண்டர் அவர்களுடைய பங்களிப்பும் இதில் சொல்லப்படுகின்றது. ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய ஒரு சில சமூக சிந்தனை கொண்ட ஒரு சில அதிகாரிகள் அதில் கலந்து கொண்டார்கள். இது போன்று பல பேர் கலந்து கொண்டாலும் பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண்களால் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் பெற்ற வெற்றி என்பது கண்டிப்பாக மகளிர் தினமாக கொண்டாட தகுந்த ஒரு நாள் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை கொண்டாடினாலும் இந்திய மகளிர் தினம் என்பது ஜூலை 26ஆம் தேதி நாம் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.